ஆண்டோர் உட்பட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். சில நாட்களாகவே எனக்கு காலையில் தொலைபேசி அடித்தாலே கொஞ்சம் பயம் வந்துவிடும். ஏனென்றால் புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் முதல் தொலைபேசி எடுத்து எப்படி என்ன செய்யலாம் அப்படி இப்படின்னு இதை பற்றி விசாரிப்பார்கள். பேஷண்ட் ஃபோன் பண்ணாலே அவ்வளோ பயம் வராது. ஆனால் புஷ்பா கிறிஸ்டி அவர்களுடைய அந்த நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசரின் தமிழ் சமய சமூக பணிகள் பற்றிய முனைவர் பட்ட ஆய்வு. இதை முதல்ல யாராவது செய்திருக்காங்களா? இல்லை. ஆமாம், நான் நினைக்கிறேன் முதலாக அவரை பற்றி ஒரு முனைவர் பட்ட ஆய்வை செய்தவர் என்ற வகையிலே என்ன பெருமை என்றால், சுவாமி ஞானப்பிரகாசர் அவர் ஒரு தமிழில் மற்ற இறையியல் துறையில் உளவியல் துறையில் பட்டங்களை பெற்றிருக்கிறார். தமிழில் அவர் எந்த பட்டமும் பெற்றதில்லை. அதனாலே தான் அங்கே ஈழத்திலே அவருடைய கருத்துக்களுக்கு சில விமர்சனங்களும் இருக்கிறது. அவருடைய ஆய்வுகளுக்கு அதை பற்றி அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒருவருடைய நூலை, ஒருவருடைய வரலாறையும் அவருடைய பணிகளையும் தமிழ் பணிகளையும் எடுத்து ஒரு முனைவர் பட்டமாக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவர் பெற்றிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். என்னடா தமிழ் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க, ஆய்வுகளை செய்கிறார்கள். இங்கே சிவனிளங்கோ இருந்தார், மாநாடுகளை நடத்துகிறார்கள். அண்மையில் ஒரு சில மாதங்களுக்கு முதல் சிவனிளங்கோ அவர்கள் இங்கே பேசியவர் ஒரு பெரிய ஒரு விழாவை நடத்தி ஒரு மாநாட்டை அகில உலக அளவிலே கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேருக்கு மேலே உலகளாவி கலந்து கொண்டு டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே ஒரு பெரிய மாநாடு நடைபெற்றது. அதை முன்னின்று மிக சிறப்பாக செய்தவர் சிவனிளங்கோ அவர்களும் டாக்டர் லம்போதரன் அவர்களும். ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். உண்மையிலே ஒரு இனத்தின் அடையாளம் அப்படிங்கிறது மொழி, கலை, பண்பாடு, நிலம், ஆட்சி. இந்த 5 தான். மொழி, கலை, பண்பாடு, நிலம், ஆட்சி. இதில் இந்த மொழி அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் 2 விஷயம் செய்யப்பட வேண்டும். ஒன்று, அது தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டும். அடுத்தது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அப்போ இது எங்களுடைய மொழி பேசப்படுகிற மொழியாக இருக்கிறது, ஆவணங்கள் ஓரளவுக்கு இருக்கிறது. ஆனால் இது அழியாமல் இருப்பதற்கு எங்களுக்கு நிலம் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை. நிலமும் ஆட்சி அதிகாரமும் இல்லை என்றால் அந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துவிடும். அதற்கு வரலாறுகள் சான்றுகளாக இருக்கிறது. இன்றைக்கு லத்தீன் மொழி இல்லை, கிரேக்க மொழி குறைஞ்சு கொண்டு போகிறது, எபிரேய மொழி, ஹீப்ரு மொழி இல்லை, சுமேரிய மொழியும் இல்லை, நாகரிகமும் இல்லை. அப்படி ஒரு நாடுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் எங்களுடைய தமிழுக்கு முதல் இருந்த வரலாறுகள். பாபிலோனியம் அப்படிங்கிறது சரித்திரத்திலே கிடையாது. பாரசீகம் எங்கேருந்து தெரியவில்லை. மாயன் இனமும் இல்லை, மொழியும் இல்லை. இப்படி ஆயிரக்கணக்கான மொழிகள் வழக்கொழிந்து விட்டது. ஆகவே எங்களுடைய மொழியை பேண வேண்டும் என்றால் இது போன்ற ஒன்று பேசப்பட வேண்டும், ஆவணப்படுத்தப்பட வேண்டும், நிலம் வேண்டும், ஆட்சி வேண்டும். இதுதான். அந்த வகையில் ஒரு வேலையை புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் எடுத்து செய்திருக்கிறாங்க. ஆவணப்படுத்தல் அப்படிங்கிறது அதுதான் இதில் முக்கியம். ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முதல் பிறந்து பல ஆண்டுகள் வாழ்ந்து நம்முடைய இருந்து மறைந்தவர் எங்களுடைய சுவாமி ஞானப்பிரகாசர். அவருடைய அந்த நூலிலே, ஆய்வு நூலிலே அணிந்துரை வழங்கிய மனோன்மணி அவர்கள் எங்களுடைய நிறைய விஷயங்களை நான் விட்டு போகிறேன். என்ன ஃபாதர் சொல்லிட்டார் நிறைய, என்னுடைய வேலையை ரொம்ப மிக குறைச்சி விட்டார். இது இந்த சென்ட் பேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது.
புனித பத்திரிசியார் கல்லூரி. அவர் நவம் அவர்கள் சொல்லும்போது ஃபாதர் தாவீது அடிகளை பற்றி சொன்னார்கள். அப்பொழுது நானும் ஆனந்தமும் அங்கே படித்து கொண்டிருந்தோம். நான் அப்போது விடுதியில் இருந்தேன். ஃபாதர் தாவீது அடிகள் அந்த நூல் நிலையம் எரிந்த அந்த இரவு எங்களுடைய ரெக்டர் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் ஜோசப், நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன், இப்பொழுது காணாமல் போனவர்களே அவரும் ஒருவர். அவருடைய அறைக்கு அருகிலே அவருடைய அறை, ஃபாதர் தாவீது அடிகளுடைய அறை. திடீரென அந்த வானம் செந்நிறமாக இருக்கிறது. நாங்கள் இரவு படித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது ஜூனில் நடந்தது, ஆகஸ்ட்டில் எங்களுடைய அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம். இப்போ விடிய விடிய படித்து கொண்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா பெரிய நெருப்பாக தெரியுது. என்னடா நான் போய் ஃபாதர், நானும் ஒரு சில நண்பர்களும் போய் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் எங்களுடைய ரெக்டருடைய அறை கதவை தட்டி சொன்னோம், இப்படி ஏதோ எரியுது ஃபாதர், டவுனில் ஏதோ எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னா. ஃபாதர் வந்து வழக்கம் போல் ஏன்னா இது போலீஸ் நிலையத்துக்கு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணார். அப்போ அங்கேருந்து தகவல் வருது, ஃபாதர் லைப்ரரியை கொளுத்தி போட்டாங்க. அந்த செய்தியை வந்து பக்கத்தில் போயிருந்த தாவீது அடிகளாருக்கு சொன்னோன்னா ஐயோன்னு கத்துறேன். நான் நிற்கிறேன், பக்கத்தில் நிற்கிறேன், ஐயோன்னு கத்தி கதறி அழுதார். அந்த இடத்துல உடனே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அவர் மயங்கி விழுந்தார். அப்போ எங்களுக்கு முதலுதவி செய்யப்பட தெரியாது. உடனே நான் நினைக்கிறேன் டாக்டர் ஏப்ரஹாம் அல்லது டாக்டர் ஃபிலிப், ரெண்டு பேரில் யாராவது, எனக்கு சரியாக நினைவில்லை, அவங்க யாரோ ஒருத்தர் வந்தாங்க. வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆஸ்பத்திரி போகும்போதே அவர் இறந்துட்டார். என்னுடைய கண்ணுக்கு முன்னுக்கு நடந்த சம்பவம், அதை நினைவூட்டினீர்கள். அந்த அவருக்கு குருவாக இருந்தவர் தான் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கள். மொழியை ஒரு ஊடகமாக கொண்டு மறையையும் இனத்தையும் சமூகத்தையும் இணைக்கும் பாலமாக இருந்தவர் என்று சுவாமி ஞானப்பிரகாசரை பற்றி இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கிய முனைவர் மனோன்மணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நூல் ஒரு சிறிய நூலாக இருந்தாலும் எதிர்காலத்தில் மொழியியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு விருந்தாக அமையப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார். பொதுவாக இந்த ரிசர்ச் பேப்பர் அப்படி என்று இந்த ஆய்வுகள் அப்படி என்றாலும் நாங்கள் எல்லாம் வெளிநாட்டு சோக்ரட்டிஸ் இப்படி பல அறிஞர்களைத்தான் எடுத்து காட்டுவதுண்டு. ஆனால் இவர்கள் போன்ற சுவாமி ஞானப்பிரகாசரை போன்ற இந்த நூல்கள் அவருடைய வரலாற்று நூல்கள் இனி அடுத்த வரும் தலைமுறைக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நூலை பற்றி தனது முன்னுரையிலே அருட்பணி அன்புராசா அவர்கள் மிக பொருத்தமான காலகட்டத்தில் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது எல்லாரும் சொன்னாங்க. 150வது ஆண்டு சுவாமி ஞானப்பிரகாசனுடைய ஆய்வுகளை பற்றி பார்க்கிற பொழுது இவருடைய நூல், நான் அவருடைய நூல்களை படித்ததில்லை, இவருடைய நூலுக்கூடாக அறிந்து கொண்ட விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சொற்பிறப்பியல் எனும் கருத்தாக்கத்தை முதலில் உருவாக்கியவர்கள் பலர், அதாவது வேற்று மொழிகளிலே. ஆனால் தமிழிலே இதை முன்னிலைப்படுத்தி செய்தவர், முதன்மையானவர் சுவாமி ஞானப்பிரகாசர் என்று ஃபாதர் அன்புராசா அவர்கள் புகழாரம் சூட்டுகிறார். இப்படி கிறிஸ்தவ தமிழ் அறிஞர்கள், குருக்கள் தமிழ் இலக்கியத்துக்கு ஆற்றிய பணிகள், அளப்பரிய பணிகள். குறிப்பாக சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கள் மொழியால் இறைவனை புகழவும் தன் ஆன்மாவால் மொழியை புகழவும் செய்தார் என்பது ரொம்ப அழகான வர்ணனையை அந்த நூலில் புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நூலில் ஒரு 4 வகையாக பிரித்து இந்த நூலை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். முதல்ல அவருடைய ஞானப்பிரகாசருடைய வாழ்வு, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அடுத்தது தமிழ் பணி, சமயப்பணி, சமூக பணி. இப்படி 4 விடயங்களை எடுத்து அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அவர் மானிப்பாயில் பிறந்திருந்தாலும் ஏன் அவருக்கு நல்லூர் சுவாமி அப்படின்னு பேர், நல்லூரில் வாழ்ந்ததுனால, நீண்ட காலம் அங்கே இருந்ததுனால அவருக்கு. ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை அப்படிங்கிற. அவர் சாதாரண ஆள் இல்லை, ஏதோ வறுமைப்பட்டவர், ஏழைப்பட்டவர் இல்லை, ராஜ பரம்பரையில் வந்தவர் அப்படிங்கிறதே எனக்கு படிக்கும் போது தான் தெரிஞ்சது. மன்னர் பரம்பரையில் வந்தவர்,
யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த 6வது பரராஜசேகரர் வழித்தோன்றல்ல மன்னர் பரம்பரையில் வந்தவர். ராசலிங்கம், சாமிநாத பிள்ளை, தங்கமுத்து ஆகியோரின் இளைய மகனாக இருந்து சிறு வயதிலேயே தந்தையாரை இழந்ததுனால தன்னுடைய சிறிய தந்தையோடு வளர்ந்து வந்தவர். அவருடைய அந்த சூழல், அந்த கிராம சூழல், மானிப்பாய், அதை பற்றியெல்லாம் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ஓவியம் மாதிரி அந்த வரலாற்றை அவர் எழுதியிருக்கிறார். அதை படிக்கும்போது ஏதோ ஒரு ஓவியத்தை பார்க்குற மாதிரியான உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அவர் சைவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அவருடைய முதல்ல ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் 3 வருஷம் வேலை செஞ்சுருக்காரு. ஃபாதர் ஆகிறதுக்கு முதல்ல 3 வருஷம் புகையிரத நிலைய உதவி அதிகாரியாக பணி தேர்வு பெற்று அவருடைய 8 வயதாக இருக்கும்போது தான் அவருக்கு தெரியும் தன்னை வளர்க்குறது அவருடைய வளர்ப்பு தந்தை அப்படிங்கிறத. அந்த இதை படிக்கிற பொழுது கொஞ்சம் நெருடல் ஏற்படுகிறது. நீங்கள் படித்து பாருங்கள். அவர் பட்ட அதை ரொம்ப உணர்வோடு எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்க்கணும் கண்டிப்பாக. தனது சொந்த தந்தை இல்லை என்று சொன்னபோது அது ஒரு படக்காட்சி மாதிரி அந்த கதையை சொல்லியிருக்காங்க. மிக அழகாக செய்திருக்கிறீர்கள். அப்படி ஒரு விடயம். அடுத்தது அருத்தந்தை சார்ல்ஸ் கொலின்ஸ் இங்கே வரையில், ஆனால் அவருடைய பேரில் இந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருப்பவருடைய பேர் சார்ல்ஸ் கொலின்ஸ். அவர் மாதிரியே இன்னொருத்தர் அந்த காலத்தில் இருந்திருக்காரு. அவர் தான் இவரை ஃபாதர் ஆக்கிறதுக்கு, இவரை என்ன சொல்கிறது, குருமடத்துக்கு போகிறதுக்கு தூண்டுகோலாக இருந்தவர். அந்த நேரத்தில் இவர் ஒரு சைவ குடும்பத்தில் இருந்ததுனால அவருக்கும் சிறிய தந்தையாக இருக்கும். நான் கிறிஸ்தவ சமயத்தில் சேர்ந்து ஃபாதராக போகிறேன் அப்படின்னு அந்த சொன்ன உடனே அந்த குடும்பத்திற்கும் இவருக்குமான போராட்டம் எப்படி இருந்திருக்கும். தான் ஒரு துறவியாக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு பெரிய அந்த உணர்வு போராட்டம் இருக்குல்ல, அதை ரொம்ப அருமையாக புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி இன்னொரு இதில் ஒரு பொருத்தம் சரியாக வந்திருக்கிறது. 1901ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் போப்பாண்டவராக இருந்தவர், அப்போ ஜூபிலி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. போப்பாண்டவராக இருந்தவர் போப் லியோ. இப்போ 2000ஆவது ஆண்டு உங்களுக்கு தெரியும், கிறிஸ்து பிறந்து 2000ஆவது ஆண்டு நாங்கள் மில்லேனியம் கொண்டாடினோம். இப்போ 2025, இப்போவும் அது ஜூபிலி ஆண்டாக சொல்லுறாங்க. 2025 இப்போவும் இருக்கிறவர் போப் லியோ. அந்த பேர் எப்படி பொருத்தமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அடுத்தது இவர் 1938 அவர் வெளிக்கொணர்ந்த அந்த சொற்பிறப்பியல், எட்டிமாலஜி அப்படிங்கிற விஷயம். சொற்பிறப்பியல்னா உங்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு தமிழில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், படித்திருக்கிறவங்களுக்கு, அதாவது பட்டங்கள் படித்தவர்களுக்கு. பள்ளியில் இதை பற்றி நாங்கள் பெருசாக பள்ளிக்கூடத்தில் படித்ததில்லை. இந்த சொற்பிறப்பியல்ன்றது ஒரு சொல்லு எப்படி ஒரு மொழியில் இருக்கிற சொல்லு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத சுவாமி ஞானப்பிரகாசர் தமிழ் சொற்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அதை ஆய்வு செய்திருக்கிறார். தமிழ் சொற்களில் இருந்து எவ்வளவு மாற்று மொழி சொற்கள், ஆங்கில சொற்கள் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஆய்வு செய்திருக்கு. இதை பற்றிய ஸ்டடி தான் எட்டிமாலஜி, சொற்பிறப்பியல். அதை தமிழுக்கு முதல் கொண்டு வந்தவர் சுவாமி ஞானப்பிரகாசம். உதாரணமாக உங்களுக்கு சொன்னால், இப்போ ஆங்கில சொல்லு, இப்போ தமிழ் சொல்லு மாங்காய்னு சொல்கிறோம். மாங்காய் அப்படிங்கிறத மேங்கோ அப்படிங்கிறது. இது இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு சில சிரிப்பாக இருக்கலாம், இதுதான் உண்மை. இது சுவாமி ஞானப்பிரகாசன் மட்டுமல்ல, இன்றைய ஆய்வியல் அறிஞர்களும் அதை சொல்லுகிறார்கள். இப்படி நிறைய, இப்போ காசுன்னு சொல்கிறோம், கேஷ், காசு கேஷ், வெற்றி விக்டரி, கயிறு காயர், ஸ்பீச் அப்படிங்கிறது பேச்சு, ஸ்பீச் ஸ்பீச் சொல்லி பாருங்க. இப்படி தான் அந்த மொழி உருவாகி வந்திருக்கணும் அப்படிங்கிறது. ரைஸ், அரிசி, ரைஸ் அப்படிங்கிறது. அடுத்தது பாதை, பாதைன்னு சொல்கிறோம், ரோடு பாதை, பாதை. எப்படி எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சு. ஸ்பாஞ்ச், பஞ்சுன்னு சொல்கிறோம்ல, ஸ்பாஞ்ச் அப்படி. ரவுண்டு, தமிழில் சொன்னா என்ன, ரவுண்ட், உருண்டை, ரவுண்ட் ரைட். இது மாதிரி கில், கொல்,
இப்படியெல்லாம் நிறைய சொற்களை வந்து ஆய்வு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு அதை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆய்வுகளை செய்தவர் சுவாமி ஞானப்பிரகாசர். தமிழர் பண்பாடு பற்றிய ஆய்வானது இலக்கியங்களில் வெளியே மக்களின் வாழ்வியல் களத்தில் நின்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்கார். வெறும் புத்தகங்கள் இலக்கியங்கள் மட்டுமல்ல, அந்த காலத்தில் நடந்த சூழல், அந்த காலத்தில் இருந்த சூழல். இப்போ உதாரணமாக ஒரு வள்ளுவர் அப்படி எடுத்திங்கன்னா, அந்த காலம் வள்ளுவர் வந்து தன்னுடைய சூழல் அனுபவங்களை தான் அதில் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல் தொல்காப்பியம். அப்போ அந்த இலக்கியத்தை மட்டுமல்ல, அந்த காலத்தில் அதனுடைய சூழ்நிலையை பார்த்து பண்பாட்டை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஞானப்பிரகாசர் வந்து வலியுறுத்துகிறார். இன்னொன்று வந்து தமிழில் நீண்ட காலமாக ஒரு தவறான ஒரு விடயத்தை மக்கள், அதாவது வரலாற்று அறிஞர்கள் அதை விளங்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் அது தவறுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். ஞான உணர்ச்சி என்ற ஒரு கிறிஸ்தவ நூல் தேம்பாவணி எழுதிய வீரமா முனிவரால் தான் எழுதப்பட்டது என்று பல ஆண்டுகளாகவே நம்பப்பட்டு வந்தது. ஆனால் சுவாமி ஞானப்பிரகாசர் அதை முறியடித்து அது அவரால் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு கத்தோலிக்க தந்தை யாக்கோமே கன்சால்வெஸ் அவர் தான் அதை எழுதினார் அப்படிங்கிறத ஆய்வுபூர்வமாக நிரூபித்தார். இப்படி சுவாமி ஞானப்பிரகாசர் வந்து பன்மொழி வித்தகர் எல்லாரும் சொன்னாங்க. பல மொழிகளில் எழுத பேச தெரியும். ஆனால் அவர் ஆய்வு செய்த மொழிகள் தமிழுக்கும் 72 மொழிகள் மாற்று 72 மொழிகளுக்கு உள்ள சொற்களை படித்து தமிழோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த சொற்கள் தமிழிலிருந்து தான் அந்த 72 மொழிகளுக்கும் போயிருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு கைதட்டுக்கலாம் அவருக்கு. எனக்கு இல்லை, சுவாமிக்கு. இப்படி பல்வேறு மொழி குடும்பங்கள் அவற்றின் புவியியல் ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்னு சொல்லுவோம். அடிப்படையில் அவற்றுக்குள்ளே ஒரு பொதுமை இருப்பதை கண்டுபிடிச்சார். அந்த தமிழ் மொழிக்கும் பல்வேறு மொழிகளுக்கான அந்த ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அந்தந்த உதாரணமாக அவர் சொன்னது வந்து கிரேக்கம், லத்தீன், அதில் இருந்து தான் வந்து ஆங்கிலம் வந்தது. உங்களுக்கு தெரியும், ஆங்கிலம் மற்றும் ஐரோப்பிய மொழிகள். இப்போ இன்றைக்கி பேசப்படுகிற ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ் இதெல்லாம் வந்து அடிப்படை வந்து கிரீக் அண்ட் லத்தீன். அதுக்கு அடிப்படை வந்து இன்றைய அறிஞர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னால் தமிழ் தான். தமிழில் இருந்து பல சொற்கள் கிரேக்கத்துக்கும் லத்தீனுக்கும் போயிருக்கிறது. இந்த மாதிரி அதே மாதிரி சீனம், திபெத்தியம், இந்தோனேசியம் இந்த மாதிரி மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம். அடுத்தது பாரசீகம், அரேபிய மொழிகள், இது ஒரு குடும்பம். இதுகளுக்கெல்லாம் வந்து மூல மொழி தமிழ் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை சுவாமி ஞானப்பிரகாசர் போன்றவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி பல விடயங்களை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். தமிழரின் பூர்வ சரித்திரம் சமயம் என்ற ஒரு வரலாற்று நூலை எழுதியிருக்கிறார் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கள். இப்படி பல்வேறு விடயங்களை ஆய்வு செய்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் இந்த மொழியை மட்டும்தான் எடுத்து உங்களுக்கு சொன்னேன். இதில் சமயத்தை கொண்டு வரல, அடுத்தது அவருடைய பொதுப்பணிகளையும் கொண்டு வரல. அதை நீங்கள் நூலை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு மிக அழகாக இந்த நூலை தொகுத்து தன்னுடைய முனைவர் பட்டம், அதுவும் எங்களோடு தன்னுடைய தமிழ் பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் எழுந்து நின்று, ஏன்னா பிஹெச்டி பட்டம் வாங்குறதுங்கிறது ஒரு கஷ்டமான, உங்களுக்கு தெரியும். ஆகவே எழுந்து நின்று அவருக்கு ஒரு மரியாதை செய்தால் நல்லா இருக்கும். ஸ்டாண்டிங் ஓவர். நன்றி.